வணக்கம், இது தமிழ் டைலாக் 2.0. நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தோம்ல, புதுசாக டீம் மாற்றிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டோன்னு. அதனால தான் ஃபயராக ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு 4வது ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்களோ. இப்போவும் சில பேர் விஜய் சேதுபதியை வந்து கழுவி ஊற்றிட்டு இருக்கிறாங்க. பெண்களுக்கு எதிராக தான் பண்ணுறாரு, ஆண்கள் அந்த பிரியாணி கேங்கன்னா கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு. பெண்கள் ஆண்கள் அப்படின்னு பார்க்கணுமான்னு எனக்கு தெரில. ஃபேவரிட்டிசம் அவர் பார்க்குறாரானா பார்க்குறாரு, எனக்கும் அப்படி தான் ஃபீல் ஆகுது. இப்போ பவித்ரா போட்டு அடிக்கிறதுல எந்த தப்புமே கிடையாது. நீங்கள் ரியலாக கேமை புரிஞ்சுக்கணும். ஆனால் இருக்கு, விஜேஎஸ் கிட்ட கேள்விகளும் இருக்கு. இப்போ பவித்ரா வந்து என்ன பண்ணாங்க, மஞ்சரிக்காக டீல் போட்டாங்க. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அவங்க மஞ்சரியோட சேர்த்து மொத்தம் 6 பேரை அவுட் ஆக்கியிருக்கிறாங்க. இந்த பொம்மை டாஸ்கே பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்காக விளையாடுறது தான். அதான் அவரும் சொல்கிறாரு, மற்றவங்களுக்காக விளையாடுறது மட்டும் இல்லை, தனக்காகவும் கொஞ்சம் விளையாடணும். எப்படின்னா, மற்றவங்களுக்காக இவங்க விளையாடணும்னா முதல்ல இவங்க போட்டியில் இருக்கணும்ல. இவங்க பொம்மை உள்ளே போனால் தானே இவங்க போட்டியில் இருக்கவே முடியும். ஸோ அப்படி இருக்கணும். பட் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் மற்றவங்களா நாமான்னு வரும்போது அவங்களுக்கு இடம் கொடுத்துடணும். அதுதான் இந்த கேம். அப்படி பண்ணாங்களா பவித்ரான்னா? பண்ணல. 6 பேரை வந்து டீல் போட்டு தூக்கியிருக்கிறாங்க, முதுகில் குத்திருக்கிறாங்க. அது நல்லா தெரியுது. ஸோ இப்போ அதை கேட்கும்போது மஞ்சரி சொல்கிறாங்க, என் பொம்மையை வந்து வெளியேற்றணும் அப்படின்னு தான் அவங்க பிளான் போட்டாங்க அப்படின்னு. இவங்க இல்லை, நான் அவுட் ஆனால் கூட பரவாயில்ல அப்படின்றாங்க. அது உருட்டு. ஏன்னா இவங்க 2 பேர் டீலில் பார்த்தீங்கன்னா தடுக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ இவங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. ஃபஸ்ட்டு போகிறவங்க வந்து ஒரு பொம்மையை, அவங்க எடுத்துகிட்டு போகிற பொம்மையை வச்சிடணும். இன்னொரு பிளாக்கை வந்து பிளாக் பண்ணி வச்சுக்கணும், இன்னொரு பொம்மையை வைக்கிறதுக்கு. இவங்க வர அடுத்த ஆள் வர வரை வந்து அதை பிளாக் பண்ணி யாரும் வைக்காமல் பார்த்துக்கணும். இதுதான் இவங்க டீலு. ஓகேவா? இப்போ பவித்ரா உள்ளே போயிட்டாங்க. முதல்ல போயிட்டு மஞ்சரியுடைய பொம்மை பவித்ரா கிட்ட இருக்குது. அங்கே ஒரு பிளாக் தான் இருக்குது. 2 பிடிச்சி வச்சுருந்தா தானே. இவங்க கையில் எடுத்துகிட்டு போன பொம்மையை வச்சுட்டு இன்னொரு பிளாக்கை பிடிச்சி வச்சுருந்தாங்கன்னா அது வேற. ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, 2 பிளாக்கே பிடிக்கல, அந்த ஒரு பொம்மையும் வைக்கல, ஒரே ஒரு பிளாக்கை வந்து பிடிச்சி வச்சு பாதுகாத்துட்டு இருக்கிறாங்க. எதுக்கு பாதுகாக்கிறீங்க? சரி, ஒப்பந்தம் போட்டிங்க, நான் முன்னாடி போயிட்டேன்னா எந்த வச்சிடுறேன், அதாவது உந்த வச்சிடுறேன், நான் எந்த நீ வைக்கிறதுக்காக நான் இன்னொரு பிளாக்கை ஹோல்டு பண்ணி வைக்கிறேன் அப்படின்றதான ஒப்பந்தம். நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், மஞ்சரி பொம்மையை வச்சுக்கிட்டு இன்னொன்று பிளாக் பண்ண முடியுதான்னு பார்த்துருக்கணும். முடியலன்னா அவுட்டு வந்துட்டு இருக்கணும். இவங்க அந்த ஒன்றை பிளாக் பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ மஞ்சரி உள்ளே வராங்க. மஞ்சரி கிட்ட பவித்ரா பொம்மை இருக்குது, பவித்ரா கிட்ட மஞ்சரி பொம்மை இருக்குது. இப்போ எந்த பொம்மையை அதில் வைப்பாங்க? ஸோ இப்போ தான் இந்த கேம் வந்து மற்றவங்களுக்காக விளையாடுறது அப்படிங்கிற அந்த ஃபார்மெட்டில் வருது. அப்படி பார்க்கும்போது மஞ்சரி பொம்மையை வச்சுட்டு என்னால் இன்னொன்று ஹோல்டு பண்ண முடியல, இனிமேல் நீ விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கணும். அவங்க தான் மஞ்சரிக்கு முன்னாடி 5 பேரை குத்துனாங்களே. ஸோ அதனால் பொழக்கணும். இப்போ இதை விஜய் சொல்கிறாரு, அவங்க வந்து கேட்க மாட்டுறாங்க. எனக்கு ஸ்ட்ராட்டஜி இல்லை, எனக்கு அந்த எந்த பிளானும் இல்லைன்றாங்க. எந்த பிளானுமே இல்லைன்னா பொம்மையை வைக்க தானே உள்ளே போனேன். 2 பிளாக் கிடைக்கல, ஒரே பிளாக் தான் கிடைச்சது. அப்போ நீ வச்சனும்ல, வைக்காமல் மஞ்சரி வர வரை வெயிட் பண்ணுறீங்க. சரி, அதுக்கப்புறமும் டிஸ்கஷன் போதுங்க. அப்போ தான் வந்து இந்த ஜூஸ் குமார் உள்ளே பூந்து காட்டத்தை கழிச்சு விட்டாரு. அப்பயும் பொம்மை வெளியே வச்சுட்டு இருக்கிறாங்க, யார் வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. ஜூஸ் குமார் வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸை போட்டதும் என்ன யாருமே கண்டுக்கல, என் டிஷர்ட்டை பிடிச்சி இழுத்துட்டாங்க. பொங்குறாரு அவர். அப்படியே மஞ்சரி கிட்ட தான் வராரு அவருக்கு. இப்போ கூட நேற்று எபிசோடில் நம்ம அண்ணன் விஜய் சொன்னார்ல, சிவகுமாரை நீங்கள் அவமதிச்சிட்டீங்க அப்படின்னு. அவர் என்ன பண்ணார்? அவமதிக்காமல் அவருக்கு வரவேற்பு கொடுத்து வாங்கண்ண அப்படின்னு சொல்கிறதுக்கு அவர் பண்ணது என்ன? ஓகே, கூட்டமாக எல்லாரும் அடிக்கிறாங்களா, நம்மளும் போய் அடித்தா நம்மளும் ஹைலைட் ஆகிடலாம் அப்படின்னு தான் வந்தார். தைரியம் கிடையாது, தொடநடுங்கி. இந்த தொடநடுங்கி யார் வீக்கு? எல்லாரும் சேர்ந்து ஒரு 5-6 பேர் அடிக்கிறாங்களா, கூட்டத்தில் நம்மளும் போய் அடிச்சுட்டு வந்துடுவோம், நம்ம வீரன். ஆனால் வாய் ஊதார் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்கும். முத்துக்குமரன் அவன் ஓவராக பேசிட்டான். அவன் முத்துக்குமரனுக்கும் ரயானுக்கும் ஏதோ கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. அப்போ சத்தமாக முத்துக்குமரன் பேசியிருக்கிற. அப்படி தீபக் விஷால்லாம் வந்து ஏன்டா இவ்வளோ கோவம், கொஞ்சம் குறைச்சிக்கிடா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது அங்கே நடந்த சம்பவம். இதை பற்றி ரஞ்சித் கிட்டையும் சௌந்தர்யா கிட்டையும் ராணவ கிட்டையும் இவர் சொல்கிறது, அவன் முத்துக்குமரன் அவ்வளோ வாய்ஸை ஏற்றி பேசுகிறான், அவன் அமைதியான்ட்டான். ரயான் நானாக இருந்தான்னு வச்சுங்க, அவன் வாயை மூடு முத்துக்குமரன், இல்லைன்னா நான் மூடுவேன், உன் வாயை மூடுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அடித்து நாக் அவுட் பண்ணிட்டு ரெட் கார்டு கூட வாங்கிட்டு வெளியே போயிருப்பேன். இது அங்கே சொல்கிறது. இன்னொரு பக்கம் தீபக் கிட்ட போய் நேரடியாக பேச முடியல, ஏன்னா இவர் வேலை செய்ய மாட்டேங்கிறாரு. நிறைய இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தனியாக உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்பா. அப்படி நம்ம எல்லாம் சாச்சனா மேலே குறை சொல்கிறோம். சாச்சனா எக்ஸ்ட்ரா சாப்பிட்றது வந்து வெளியே தெரிஞ்சிருது, இந்த ஆள் எக்ஸ்ட்ரா சாப்பிட்றது வெளியே தெரியவே இல்லை. இவங்க தான் பான் வித் சில்வர் ஸ்பூனில், பெரிய ஃபேமிலியில், அதனால் இவங்களுக்கு தனி சலுகையாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல தீபக் வந்து இவர் பண்ண தப்ப சொன்னதும் இப்படிங்கிறதுக்குள்ளே முடிச்சிருவேன் அப்படின்னு தீபக் கிட்ட சொல்ல, ரஞ்சித் கிட்ட வந்து இப்படிங்கிறதுக்குள்ளே முடிச்சிருவேன் அப்படிங்கிறாரு. அப்புறம் இன்னொரு இடத்துல சத்யா ரஞ்சித் உட்கார வச்சுக்கிட்டு இதே போல் தீபக்கை பற்றி
எனக்கு அப்படியே நரம்பெல்லாம் புடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரே அவருக்கு வந்து பாஷா பிஜிஎம்லாம் போட்டுக்கிறாரு. ஸோ இப்படி வெறும் பில்டப் மட்டும்தான் இருந்தது. சரி, ஒற்றனா நடிக்க ஒரு சூப்பர் கேரக்டர் கொடுக்குறாங்க. ஸ்பை ஸ்கிரிப்டாக பார்க்கும்போது ஸ்பைன்னா பூந்து விளையாடலாம், அப்படி இருக்கு. எந்த ரூலுமே கிடையாதுங்க. இங்கே நாட்டிலையும் விளையாடலாம், அந்த நாட்டில் விளையாடலாம், எல்லைகளே கிடையாது, என்ன வேணால் பண்ணலாம். அப்படி ஒரு வெயிட்டான கேரக்டர். அது முத்துக்குமரனுக்கு போக வேண்டியது. ஆனால் அதுக்குள்ளே இந்த தர்ஷிகா சொன்னாங்க, இந்த சௌந்தர்யா அப்புறம் ஜாக்லின் நினைக்கிறேன், இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க, பவித்ரா உட்பட எல்லாம் சேர்ந்து முத்துக்குமரனை நம்ம போட்டோன்னா கண்டுபிடிச்சிருவாங்க ஆப்போசிட் டீமில். ஏமா 4 பேர் தான் இருக்கிறாங்க, கண்டுபிடிச்சா என்ன பிடிக்கல என்ன? இப்போ கண்டுபிடிக்காமல் இருக்கிறதா டாஸ்க்கு? கண்டுபிடிச்சாலும் அவன் எப்படி ப்ளே பண்ணுறான், சுவாரஸ்யமாக பண்ணுறாங்கிறதான டாஸ்க்கு. நமக்கு என்ன பண்ணுறான், நம்ம கேமை முன்னாடி போகிறதுக்கு என்ன பண்ணுறான் அப்படின்றது தானே டாஸ்க்கு. ஸோ அங்கே சொதப்பினாங்க. அதை கண்டுபிடிக்க கூடாதுன்னு சிவகுமாரை போடுறாங்க. இவரை முதல் முறை பவித்ரா கிட்ட வந்து மெசேஜை பாஸ் பண்ண சீக்கிரட்டாக பாத்ரூம்குள்ளே போகிறாரு. பார்த்த உடனே ஜெஃப்ரி வந்து கண்டுபிடிச்சிட்டான். மொத்த டீமு வெளியே வந்து உட்காந்துக்கின்னு இவர் உள்ளே பண்ணுற அந்த ஆக்ஷன்லாம் பார்க்குறாங்க, ஒட்டு கேட்குறாங்க. அவர் வெளியே வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மொத்த டீமு மறுபடியும் வந்து உட்காந்துக்கிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி, அவங்க கண்டுபிடிக்காத மாதிரி நடிச்சிட்டு இருந்தாங்க, அவரை வச்சு கலாச்சிட்டு இருந்தாங்க. இதை வந்து பவித்ராவுக்கு வந்து அங்கே சொல்லிட்டாங்க, பெண்கள் டீமில் மஞ்சரி சொல்லிட்டாங்க, அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, நாங்கள் இங்கேருந்து பார்த்துட்டோம் அப்படின்னு. இதை மஞ்சரி சொன்னால், பவித்ரா வந்து சொன்னால் சிவகுமார் ஏற்றுக்கணும்ல, மாட்டிக்கிட்டோமான்னு, இல்லை பிளேவை மாற்றணும்ல. அவர் எத்தனை பண்ணார், என்னெல்லாம் கண்டுபிடிக்கல, என்ன கண்டுபிடிக்க வாய்ப்பே கிடையாது, நான் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்கேன். இன்னொரு இடத்துல சௌந்தர்யா கிட்ட போயிட்டு நம்ம ஒரு லவ் ட்ராக் பண்ணலாம், இந்த வேலையை ஒழுங்கா பார்க்கல, இதில் லவ் ட்ராக் வேற கொடுமை. ஸோ இப்படியெல்லாம் மொக்க பண்ணிட்டு இருந்தவர் இவர். இந்த மொக்க வந்து அங்கே மஞ்சரி வந்துட்டு உள்ளே போகும்போது டிஷர்ட்டை பிடிச்சி இழுத்துட்டாங்களாம். அவங்கள கீழெல்லாம் அருண் தள்ளி விட்டு, அருணால கீழே ஊந்தாங்க, அவர் எல்லாரையும் பிளாக் பண்ணாரு. அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே ஊந்தாங்க. அப்போ தான் மஞ்சரி தலையில் அடிபட்டுச்சு, முத்துக்குமரனுக்கு பொம்மை அப்போ தான் அவுட்டு. ஸோ அப்படி அவங்க விளையாடிட்டு இருக்க ஆளுகிட்ட போயிட்டு என் டிஷர்ட்டை பிடிச்சிட்டுங்க, எனக்கு சோக் ஆயிடுச்சு, என்னை யாராவது கேட்டிங்களா? மஞ்சரியா தெரியாதுன்றாங்க, சொன்னா தானே தெரியுன்றாங்க. எப்படிங்க தெரியாமல் போவோம், யாராவது கேட்டிங்களா? என்னை யாருமே கண்டுக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் போட்டாரா. அந்த கடுப்பில் மஞ்சரி என்ன பண்ணாங்க, எழுந்து போய் அவங்க பொம்மையை வச்சுட்டாங்க. பவித்ரா அதுவரை பொம்மையை வைக்கல, அப்படியே இருக்கிறாங்க. அப்போ பவித்ரா ஆனது போங்கு கேமு. 5 பேரை முதுகில் குத்துனாங்க, 6வது முதுகில் மஞ்சரியை குத்திட்டாங்க. இதுதான் நடந்தது. இதை கேட்கும்போது ஒத்துக்க மாட்டுறாங்க. சார் நான் ரொம்ப நல்லவன் சார், நான் ஒத்துப்பேன் சார், திரும்ப திரும்ப உருட்டினதும் விஜேஎஸ் கடுப்பாயிடுறாரு. கடுப்பாய் தூக்கி அடிச்சிடும் பார்த்துக்க அப்படிங்கிற அந்த அளவுக்கு கோவம் வருது, கண்ட்ரோல் பண்ணிக்கிறாரு. விஜய் சேதுபதிக்கு கை தட்டுறேன், கிளாப் பண்ணுறேன், எனக்கு விசில் அடிக்க வராது, யாராவது பார்க்குறவங்க விசில் அடிங்க. ஆனால் வெயிட், இங்கே கோவப்படுற விஜய் சேதுபதி அப்படியே இன்னொரு சம்பவம் நடந்தது, முக்கியமான சம்பவம். இதோட கம்பேர் பண்ணும்போது அதுதான் பெரிய ஃப்ராடுத்தனம். அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும், இதை விட 10 மடங்கு 50 மடங்கு 100 மடங்கு ரியாக்ட் பண்ணும்ல, குறைஞ்சது 10 மடங்கு ரியாக்ட் பண்ணும்ல. பண்ணாருன்னா இதுக்கு நான் கை தட்டலாம், விசில் அடிக்கலாம், கொண்டாடலாம். அது என்னன்னா, இது பவித்ரா மஞ்சரிங்கிறது அது மிடில் நடந்த ஒரு விஷயம். இப்போ அடுத்து மஞ்சரியை வந்து இவங்க அவுட் பண்ணாமல் இருந்தால் மஞ்சரி அடுத்த ரவுண்டு போயிருப்பாங்க, ஃபினாலே போயிருப்பாங்க, பாஸாக வாங்கியிருப்பாங்க அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாது, வாங்கியிருக்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அது ப்ரொபாபிலிட்டி 50-50 வருது. அடுத்த ரவுண்டில் கூட அவங்க அவுட் ஆயிருக்கலாம் மஞ்சரி. ஏன், இவங்க பவித்ராவே அடுத்த ரவுண்டு அவுட் ஆயிட்டாங்கல்ல. ஸோ அது மாதிரி என்ன வேணால் நடந்திருக்கலாம். பவித்ரா உண்மையே தப்புனதால தான் அவங்களுக்கு கில்ட் ஆச்சு, கில்ட்டில் தான் அவங்க அவுட் ஆயிட்டாங்க, அது ஒன்று நடந்துச்சு. அது இல்லாமல் அவங்க ஒரு முறை பண்ணல, 6 பேர் அவுட் ஆகிருக்கிறாங்க, அந்த மாதிரி அது வேற. ஸோ இப்போ மஞ்சரி அவுட் ஆயிட்டாங்க. ஸோ மஞ்சரி நடுவில் தான் அவுட் ஆனாங்க, அவங்க பாஸ் வாங்கியிருப்பாங்க நம்ம சொல்ல முடியாது. ஆனால் ஃபைனல் ரவுண்டில் 2 பேர் நிற்கிறாங்க, ஜெஃப்ரி சிவகுமார் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஜெஃப்ரிக்காக யார் வேற ஒருத்தரை சூஸ் பண்ண சொல்கிறாரு பிக் பாஸ். அதே போல் சிவகுமார் சூஸ் பண்ணும். ஜெஃப்ரி வந்து ரயானை சூஸ் பண்ணுறான். சிவகுமார் புத்திசாலியாக இருந்தால் ஒன்று விஷால் இல்லைன்னா முத்துக்குமரன், இங்கே தானே போயிருக்கணும். முத்துக்குமரன்கிட்ட போயிருக்கலாம், ஃபிசிக்கலாக அவன் எவ்வளோ எப்படி விளையாடுறான் ஸ்ட்ராங்காக அப்படின்னு தெரியும். ஆனால் இவர் அருணை கூப்பிடுறாரு. அருண் முதல்ல காலில் அடிபட்டு இருக்குன்றாரு, அப்புறம் நான் வர்றேன்னு வராரு. இவர் குரு, எனக்கு நீங்கள் தான் குரு, என் அறிவு கண்ணை திறந்துட்டீங்க, உங்களை நான் லவ் பண்ணுறேன், நீங்கள் என் லவ்வர், ஒரு லவ்வராக சொல்கிறேன், நீங்கள் இந்த போட்டியில் ஜெயிப்பீங்க, எனக்கு பாஸை வாங்கி தருவீங்கன்னு காலில் வந்து கதறாரு, கெஞ்சிறாருங்க. அவரு கதறாரு, லவ்ன்ற பேரில் காலில் வந்து கதறிட்டு இருக்கான் அந்த மனுஷன். கேஷுவலாக அருண் வந்து ஷூ எல்லாம் போட்டிருந்தா அப்படி. இதில் வந்து புராண வரையும் போயிட்டார் அவர் ஒப்பிடுறதுக்கு, அனுமார் ராமர் அப்படிங்கிற மாதிரி. இப்போ அவர் ராமரா இவர் அனுமாரா கூட இருப்பாரு. இது யார் ராமர் ஏன்னு சொல்கிறாரு என்னன்னு தெரியல, அது நமக்கு ஒன்றும் புரியல. பட் அப்படி போயிட்டாரு.
கம்பேர் பண்ணுறதுக்கு அவ்வளோ பேசுகிறாரு. நீங்கள் வேணா ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துருங்க, நீங்கள் வேணா தண்ணி குடிச்சிருங்க, எல்லாம் சொல்கிறாரு. எல்லாம் பண்ணி அனுப்புனா, மோட்டிவேட் பண்ணி, அங்கே பிக் பாஸ் பஸ்ஸர் அடிச்சதும் ஓடி போயிட்டு அருண் பொம்மை எடுக்கிறாரு. அந்த பொம்மை ஜெஃப்ரி. இது என்ன பண்ணோம், வச்சுட்டு இருக்கணும். யார் வந்து கடைசி வரை நிற்கிறாங்க பார்ப்போம்னு சொல்லிட்டு ஜாக்லினும் அன்ஷிதாவும் பண்ணாங்களா, அந்த மாதிரி நின்று இருக்கணும். அதுக்காக தானே விளையாட போனார். ஃபினாலே ரவுண்டு ஜெயிச்சா நாமினேஷன் ஃப்ரீ பாஸு, எவ்வளோ முக்கியமானது. ஆனால் இவர் நேராக எடுத்துகிட்டு போய் உள்ளே வச்சுட்டாருங்க. இது எவ்வளோ பெரிய நம்பிக்கை துரோகம். காலில் போட்டு மிதித்து முதுகில் குத்துனது இல்லை இது. இன்னும் வாயில் போட்டு டங்கு டங்குன்னு மிதிச்சது இல்லை இது. பெரிய துரோகம் இல்லை இது. இப்போ சிவகுமார் எவிக்டடு. எவ்வளோ பெரிய துரோகம் இது, எவ்வளோ பெரிய பாதிப்பு. மந்திரி ஏற்பட்ட பாதிப்பை விட பவித்ராவால் இங்கே ஏற்பட்ட பாதிப்பு எவ்வளோ பெருசு. இப்போ சிவகுமார் உள்ளே இருந்திருக்கணும், வெளியே போக வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருச்சுல, வெளியே அனுப்பிட்டாங்க. காரணம் யாரு? கையில் கிடைச்ச பாசை விட்டது யாரு? இப்போ ஜெஃப்ரி சிவகுமார் போட்டி வந்திருந்தா கூட ஜெஃப்ரி ஜெயிச்சிருவான்ப்பா, சிவகுமார் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லலாம். ஆனால் ஜெஃப்ரி ஆட்டத்திலே இல்லை. இன்னொருத்தரை சூஸ் பண்ணலான்னு போது ரயானுக்கு போட்டியா யார் ரொம்ப ஸ்ட்ராங்காக விளையாடுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள சூஸ் பண்ணியிருக்கணும். கேம் மாறி இருக்கும். சிவகுமார் உள்ளே இருந்திருப்பாரு. ஆனால் நம்பி, இவரை நம்பி, குருன்னு நம்பி, குரு மாதிரி அப்படின்லாம், லவ்வர் மாதிரி அப்படின்லாம் சொல்லி சொல்லி காலில் ஊந்து நம்பினா கடைசியில் முதுகில் குத்திட்டாரு, துரோகம் பண்ணிட்டாரு இந்த மொக்க டப்பா அருண். இப்போ திருட்டு கும்பல், இது எவ்வளோ பெரிய தப்பு. இதுக்கு வந்து பவித்ராவை அடிச்சதை விட 10 மடங்கு அடிச்சாருன்னு வச்சுங்களேன். மைக்கை கழட்டா கூட நான் வந்து ஃபயர் விடுவேன். கழட்டுறாரா இல்லையான்னு சொல்லிட்டு எபிசோடில் பார்க்கலாம். இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.